வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்று கொலம்பஸ் பற்றி பார்ப்போமா? அக்காலத்தில் இந்தியாவின் புகழ் உலகம் முழுவதும் பரவியிருந்தது. கடலில் மேற்கு திசையில் பயணம் செய்து இந்தியாவை அடைய முடியும் என்று கொலம்பஸ் நினைத்தார். தன்னுடைய கடல் பயணத்துக்கு உதவும்படி ஸ்பெயின் நாட்டு அரசியையும் கொலம்பஸ் கேட்டுக்கொண்டார். அவர்களும் கொலம்பஸுக்கு உதவ முன்வந்தார்கள். 1492 ஆகஸ்ட் 3 கொலம்பஸ் தனது கடல் பயணத்தை துவங்கினார். நீனா, பிண்டா, சாந்த மரியா என்ற 3 கப்பல்களில் ஸ்பெயின் நாட்டின் தென்கிழக்கே உள்ள பாலஸ் என்ற துறைமுகத்திலிருந்து கொலம்பஸ் மற்றும் 120 மாலுமிகளும் புறப்பட்டார்கள். இந்த 3 கப்பல்களும் அட்லாண்டிக் பெருங்கடலில் மேற்கு நோக்கு பயணித்தன. புறப்பட்ட சுமார் 2 மாதங்களுக்கு பின் சில தீவுகளை கண்டார். இவற்றில் ஒன்று ஜீவானா என்ற தீவு. தற்போது கியூபா என்ற பெயரில் இத்தீவு அழைக்கப்படுகிறது. தீவில் இறங்கிய கொலம்பஸ் அந்த தீவை சுற்றி பார்த்தார். ஸ்பெயின் நாட்டின் நிதி மந்திரிக்கு தன் அனுபவங்களை பற்றி ஒரு கடிதம் எழுதினார். அந்த நீண்ட கடிதத்தில் முக்கிய பகுதிகள்: ஸ்பெயின் நாட்டின் இருந்து புறப்பட்ட 33வது நாள் சில தீவுகளை கண்டேன். அந்த தீவில் மக்கள் வசிக்கிறார்கள். இந்த தீவுகள் நம் மன்னருக்கு சொந்தமாகிவிட்டதாக பிரகடனம் வெளியிட்டேன். நம் தேசக்கொடியையும் பறக்கவிட்டேன். இத்தீவுகளில் ஒன்று ஜீவானா. அதன் கடற்கரை ஓரமாக மேற்கு நோக்கி சிறிது தூரம் சென்றேன். செல்ல செல்ல அது எங்கே போய் முடிகிறது என்றே தெரியவில்லை. அவ்வளவு பெரிய தீவு. இது சிறிய தீவாக இருக்க முடியாது என்றும் மிக பெரிய சீன தேசமாக இருக்க வேண்டும் என்றும் கருதினேன். இங்கு அகன்ற துறைமுகங்கள் பல இருக்கின்றன. பெரிய நதிகள் ஓடுகின்றன. உயர்ந்த மலைகள் காணப்படுகின்றன. 7-8 விதமான தென்னை மரங்களை கண்டேன். இவற்றின் உயரத்தையும் அழகையும் என்னவென்று கூறுவது? இந்த தீவில் ஏலம், கிராம்பு போன்ற வாசனை பொருட்களும் தங்கம் போன்ற உலோகங்களும் கிடைக்கின்றன. இந்த தீவில் ஆண்களும் பெண்களும் பிறந்த கோலத்தில் நடமாடுகிறார்கள். சில பெண்கள் மட்டும் இலை, சிறிது துணி முதலியவற்றை உடைகள் போல் அணிகிறார்கள். எங்களை பார்த்ததும் பயந்து ஓட்டம் பிடிக்கிறார்கள். எங்களால் தங்களுக்கு ஆபத்து இல்லை என்று தெரிந்த பிறகு சரளமாக எங்களோடு பழகினார்கள். நாங்கள் ஒரு சாதாரண பொருளை கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு தங்களிடம் உள்ள மதிப்பு வாய்ந்த பொருட்களை கொடுத்து விடுகிறார்கள். எனவே கண்ணாடிகள், தட்டுகள், சாவி வளையங்கள் போன்ற சாதாரண பொருட்களை இவர்களிடம் கொடுத்து ஏமாற்றக்கூடாது என்று நம் ஆட்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இத்தீவில் வசிக்கும் ஒவ்வொரு ஆணும் ஒரே மனைவியுடன் வாழ்கிறான். அரச குடும்பத்தினர் மட்டும் 20 மனைவிகள் வரை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவதாக அறிகிறேன். இவ்வாறு கொலம்பஸ் தன் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அடுத்து பதிவில் மீதி கதையை தொடர்கிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.